பிரேத பரிசோதனை செய்தபின் உடல்களை கொண்டு செல்ல ஏதுவாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்ட நெரிசலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகள்கள் என 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தாய் ஹேமலதா, அவரது குழந்தைகள் சாய் லக்ஷனா, சாய் ஜீவா ஆகியோர் உயிரிழந்திருப்பது பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அடையாளம் காணப்பட்ட உடல்களை உடனுக்குடன் பிரேத பரிசோதனை செய்யும் பணி தொடங்கியிருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக், விவரங்கள். கரூரில் நடந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 10 சிறுவர்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டு மருத்துவக் குழுவினர் அடையாளம் காணப்பட்டுள்ள 35 சடலங்களின் உறவினர்களிடையே அனுமதி பெற்று உடற்கூறு ஆய்வு செய்து வருகின்றனர். உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பிறகு பல்வேறு பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள அமரர் ஊர்திகள் அந்த பிணவரை முன்பு அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த வாகனங்களை பார்க்கும் பொழுதே பார்ப்பவர்கள் நெஞ்சை உழுக்க செய்துள்ளது. குறிப்பா அந்த பிணவரை வாசலிலேயே அமர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறுவதை பார்ப்பதற்கே நெஞ்சை பதற வைக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற உள்ளாங்க. அதே போல இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சை மேற்கொண்டு வரும் 50க்கும் மேற்பட்டோரோட நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகளை மருத்துவர்களிடம் கேட்டறிய உள்ளாங்க. அதே போல இன்னும் சற்று முன்னர் தான் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்காரு. அவர் ஏற்கனவே சம்பவம் நடந்த உடனேயே ரயில் மூலமாக உடனடியாக புறப்பட்டு சற்று முன்னர் தான் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்காங்க. அவர் தற்போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள்ள சென்று அங்கு சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து பார்வையிட்டு அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை மருத்துவர்களிடம் கேட்டு அறிந்து வரக்கூடிய நிலையில தற்போது கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தர உள்ளதை முன்னிட்டு அனைத்து வித முன்னேற்பாடு பணிகளையும் இங்குள்ள காவல்துறையினர், அரசு அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தரும் முதலமைச்சர் இங்கு உள்ள அரசு அதிகாரிகள், அதே போல ஏற்கனவே முகாமிட்டுள்ள தமிழ்நாடு அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரிடம் இங்கே நடந்த சம்பவங்கள் குறித்தும் கேட்டறிந்து, அதே போல் காயமடைந்த இதில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி, அதே போல் 39 பேர் இதில் உயிரிழந்திருக்காங்க. அவர்களுடைய குடும்பங்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூற உள்ளாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கு. காயமடைந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தான் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் சாலை மார்க்கமாக காரில் பயணித்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தர உள்ளாங்க. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில இந்த பாதிக்கப்பட்டவர்களையும் அதே போல உயிரிழந்தவர்களின் குடும்பங்களையும் நேரில் சந்தித்த ஆறுதல் கூறிய பிறகு செய்தியாளர்களையும் அவர் சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. பார்க்குறோம், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்திருக்காங்க. தாய், அவருடைய 2 பிஞ்சு குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. இதுபோல 39 பேர்ல 35 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. மற்ற 4 பேரும் அடையாளம் காணப்படுவதில் என்ன சிக்கல் இருக்கு? இப்போ இந்த 39 பேரும் கிட்டத்தட்ட எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள்? நீங்க சொல்வதை போல அந்த தாய் மற்றும் அவங்களுடைய 2 பிஞ்சு குழந்தைகள் உயிரிழந்தது பார்க்கும் பொழுதே நம் கண்ணீரிலிருந்தே கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. குறிப்பா இந்த கரூர் மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் மேற்கொண்டு இருந்தாலும் அண்டை மாவட்டமான சேலம், அதே போல ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அதிகப்படியான நபர்கள் வந்திருக்காங்க. குறிப்பா 28 நபர்கள் உயிரிழந்ததுல மொத்தம் 39 பேர். அதுல 28 பேர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது முதற்கட்டமாக தகவல் வெளியாகி உள்ளது. உயிரிழந்தவர்களின் பெயர்கள் முழுமையாக சொல்லப்படாவிட்டாலும் 39 சடலங்கள்ல உயிரிழந்தவர்கள 35 பேருடைய உடல்கள் 35 பேரோட உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அதற்கு அவங்களுடைய உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யும் பணியானதுதான் நடைபெற்று வருது. ஏன்னா உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு உடனுக்குடன் அந்த உடல்ல அந்தந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்ல ஏதுவாக அமரர் ஊர்திகள் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு. எந்த தாமதமும் இன்றி அந்தந்த பகுதிகளுக்கு அந்த உடல்களை அனுப்பி வைக்கிறதுக்கான நடவடிக்கையும் இங்க துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல 4 பேருடைய உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படலை. ஏன்னா அந்த உயிரிழந்த 4 பேரும் உடல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க உறவினர்கள் யார்? ஏன்னா கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்திருந்தாங்கன்னா இனி யாரும் அவங்களை காணன்னு வந்திருப்பாங்க.
பக்கத்து அண்டை மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கவங்களுக்கு இன்னும் இந்த உயிரிழந்தவரோட நிலை என்னங்கிறது தெரியாது. ஏற்கனவே கரூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவி எண்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த 4 பேர உடல்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க எங்கிருந்து வந்தாங்கிறதுல அடையாளம் காணுவதில் தீவிரம் காட்டி வராங்க. அடையாளம் கண்ட உள்ள 35 உடல்களை பிரேத பரிசோதனை செய்து எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அந்தந்த மாவட்டத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக இப்ப கரூர் மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களில் இருந்தும் அமரர் ஊர்தி வரவழைக்கப்பட்டு பிணவரை முன்பு அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்து உயிரிழந்தவர்கள் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற உள்ளாங்க. அதே போல இங்க சிகிச்சை மேற்கொண்டு வருபவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் கேட்டறிய உள்ளாங்க. உங்களுடைய தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.